இந்த மனுஷனுக்காக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் என்னதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவன் தூக்கி ஜோபில் மட்டும்தான் அவனால போட முடியும். அந்த பணத்தை அவனால அனுபவிக்கவே முடியாது. இவனை வச்சு அவன் குடும்பம் பொழைச்சிட்டு இருந்தாங்க. இவனை காலையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க சர்ச்சுக்குள்ள போயிடுவாங்க. இவன் வெளியே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான். முடிஞ்சோன்னு அந்த காசை வாங்குவாங்க. பர்சனலா அவனுக்குன்னு இதுவரைக்கும் ஒரு பிளஸிங் கூட கிடைச்சதில்ல. எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது இன்னொருத்தருக்கு தான் போகுது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அவனுக்கு மட்டும்தான், அது வேற யாருக்கும் கிடையாது. அந்த விடுதலை அவனுக்கு மட்டும்தான். அதுல யாரும் பங்கு போட முடியாது. சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனா பங்கு போட முடியாது. இந்த பிரச்சனையில் இருக்கிற யார் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் இறங்க போறார். பாஸ்டர், இது உண்மையிலே எனக்கு தான் இது பொருந்தும், ஏன்னா நான் தான் அப்படி இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே இருந்ததில்லை பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே கிடைச்சதில்லை. எனக்குன்னு ஒரு ஆர்டர், எனக்குன்னு ஒரு உயர்வு, எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம், எனக்குன்னு ஒரு காரு, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வருமானம், அப்படி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என் கையில எதுவுமே இல்லை, எனக்குன்னு ஒண்ணுமே நான் அனுபவிக்கவே இல்லையே. எனக்குன்னு ஒரு கிடைக்காதா? எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? எனக்குன்னு ஒரு குழந்தைய கர்த்தர் தரமாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் தருவார். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவே கண்ணோக்கி பாருங்கப்பா, இந்த பிள்ளைய கண்ணோக்கி பாருங்கப்பா. மொத்த பேரும் கையை உயர்த்திட்டு நின்றுட்டு இருக்கிறாங்களே, இது வரைக்கும் அவர்களுக்கு கிடைச்ச நிறைய ஆசீர்வாதம் தட்டி போயிருச்சே, யாரோ ஒருத்தருடைய கையில போயிருச்சே. இப்போ இன்னைக்கு நீர் சொன்ன அந்த நல் வார்த்தை, ராஜா என் பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல இருக்கட்டும்பா. இது உங்க வார்த்தை இல்ல, இது 100% இல்ல, 1000% இது நிறைவேறும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி இந்த ஜெபம் முடியும் போது என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி பிளஸிங், அவங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம், அதுல பங்கிட வேண்டிய அவசியம் இல்லை, அதுல பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 பேருக்கும் 5 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்து ஒன்னும் இல்லாம போக வேண்டியது இல்லை. எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு தொழில், எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு வீடு, எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாகனம், எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு பிளஸிங் நீர் தரப்போவதற்காக நன்றி. ஹalleluya. So number 3, மூன்றாவதாக